பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் முதல் 2 வரியை மட்டும் வாசிக்கிற கவனிச்சு பாருங்க. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். இன்னைக்கு போதிக்கணும், டீச் பண்ணணும் அப்படின்னால நீங்க நினைச்சுக்கிறீங்க இது ஒரு சுவிசேஷகனுடைய வேலை, இல்ல ஒரு பாஸ்டருடைய வேலை அப்படின்னு ஊழியக்காரர்கள் வேலை மாத்திரம் இல்ல. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, நம்முடைய வேலை இது. என்னைக்கு நம்ம கிறிஸ்து இயேசு அன்பானவர்னு தெரிஞ்சுக்கிறோமோ, அதிசயமானவர்னு தெரிஞ்சுட்டு இன்னைக்கு நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கிறோம்ல, பைபிள் வாசிக்கிறோம்ல, செபிக்கிறோம்ல, எல்லாருமே டீச்சர்ஸ். யாருக்கு டீச் பண்ணணும்? நாங்க இந்த மாதிரி வீடியோஸ் மூலயமா, இல்ல சர்ச்சில், இல்ல கூப்பிடுகிற இடத்துல, ஒரு சில இடங்கள்ல எல்லா பக்கமும் போறோம் டீச் பண்றதுக்கு. ஆனா உங்களுக்கு என்ன அழைப்பு தெரியுமா? உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க எப்ப டீச் பண்ண போறீங்க? உங்க பக்கத்துல இருக்கிற நண்பர்களுக்கு, உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு எப்ப நீங்க டீச் பண்ண போறீங்க? போய் உட்கார்ந்து வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது. நீங்க செபிங்க முதல்ல ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, இதோ கிருபை நிறைந்த வார்த்தை எனக்கு பேச எனக்கு திராணி கொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கும் போது எது கிருபை நிறைந்த வார்த்தை தெரியுமா? இந்த வார்த்தை தான். இந்த வார்த்தைய நிறைய பேர் கேட்காம ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறாங்க. நிறைய பேர் யூடியூப்ல, நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல எனக்கு மெசேஜ் பண்றது, ஒரு சில பேர் போன் பண்ணுவாங்க, பிரதர் நான் என் மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருந்தது, தற்கொலைக்கு நான் ஆயத்தமாயிட்டு இருந்தேன், ஆனா இதோ திடீர்னு ஒரு வீடியோ நான் பார்த்துட்டு இருந்தேன், அந்த வீடியோ நீங்க பேசிட்டு இருந்தீங்க, இந்த வசனத்தை சொல்லி ஒரு சாட்சியை சொன்னீங்க, இந்த வசனத்துக்கு ஏற்ற காரியத்தை, அது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது பிரதர்னு சொல்லி நிறைய பேர் சொல்றதை நான் கேட்கிறேன். அப்போ நம்முடைய சொந்த வார்த்தையை விட தேவனுடைய வார்த்தையை நாம் எடுத்து பேசுவதுதான் மிகுந்த ஆசீர்வாதம். கர்த்தருடைய வார்த்தையை, வாக்கு தத்தங்களை மாத்திரமல்ல, அங்க இருக்கிற நிறைய கதாபாத்திரத்தினுடைய காரியங்கள்லாம் இருக்கு இல்லையா? இப்ப ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் சின்ன மனக்கசப்பு, அந்த மனக்கசப்புல கர்த்தர் உள்ள நுழைஞ்சு என்ன சொல்றாரு அப்படின்னா, கடைசியில சாராளுக்கு செவி கொடுன்னு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். இந்த காரியத்தை நம்ம வசனத்திலிருந்து எடுத்து சொல்லலாம். நம்முடைய குடும்பத்துல இருந்து நம்ம சாட்சி சொல்லணும்னு அவசியம் இல்லை. பைபிளை நல்லா படிச்சிருந்தீங்கன்னா கதை மாதிரி வசனத்தையும் வாக்குத்தத்தங்களையும் சொல்லி ஆலோசனை நிறைந்த ஒரு சின்ன ஒரு சாட்சியை சொல்லும் போது அவங்க வாழ்க்கையில மிகுந்த ஆசீர்வாதத்தை உண்டாமானவர்களே, இது நம்முடைய வேலைங்க, இது வேற யாரோ ஒருத்தருடைய வேலைன்னு சொல்லி நீங்க அமைதியா உட்கார்ந்து இருக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இது கடைசி காலம், கடைசி யுகம். நீங்க நல்ல வசனத்தை வாசிக்கணும், பிறருக்காக அந்த வசனத்தை சொல்லணும், மனம் உடைந்த ஜனங்களுக்காக, இதோ மனம் தவித்து கொண்டிருக்கிறவர்களுக்காக வசனத்தை சொல்லுங்க, அவங்களுக்கு ஜெபிங்க. கர்த்தருக்கு சித்தமா இருக்கிறது. ஜெபிக்கலாமா கண்களை மூடி? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்க கற்றுக்கொண்ட இந்த காரியத்தின்படி ஆண்டவரே நல்லா பைபிள் வாசிக்கணும், வசனத்தை வாக்கு தத்தங்களை எடுத்து சொல்லவும், வசனத்துல இருக்கக்கூடிய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளவும் உடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாங்கப்பா. இதன் மூலயமா அநேக பேர் ஆயத்தப்படுத்தணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.